என்ன சார்? வாமா வெளியே வாமா. ஐயோ என்ன நம்ம சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன். என்ன எங்க வீட்டுல யாரையுமே காணா? எல்லாம் வேலைக்கு போய்க்கிறாங்க. என்ன செருப்பை போட்டு எங்கே கிளம்பிட்ட? வெளியே போறதுக்கு போறேன். சத்தமா பேசி சாப்பிட்டியா? ஏன் ஏன் சாய் எங்க வீட்டு சாப்பாடு எப்போ வேணாலும் சாப்பிடுவேன். சத்தமா கேட்டேன், சாப்பிட்டியான்னு கேட்டேன். நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? சரி, எலெக்ஷன்ல நல்லா முடிஞ்சிச்சு. எலெக்ஷன்ல ஓட்டு போட்டியா? போட்டேன். யாருக்கு போட்ட? யாருக்கு போட்டேன் யாருக்கு போட்டா யாருக்கு போடுவாங்க? இல்லம்மா, வந்து 27,000 காசு கொடுத்துட்டு போனான்ல. ஆமா, அதான் யாருக்கு போட்டேன்னு கேட்டேன். நம்ம கட்சி வேட்பாளர் மறக்காம வேட்பாளர் போட்டியா? ஆமா, அதை கேட்டு போடணும்ல. இப்ப எல்லார்ட்டையும் வந்து காசு கொடுக்க வந்து ஒரு தடவை போனேன். காசு கொடுத்துட்டு பாக்க ஓட்டு போட்டுட்டுனா யாருக்கு போட்டு எவருக்கு போட்டுன்னு யாருன்னா பணம் கொடுத்து யாருன்னு வந்து கேட்பாங்களா? இல்லம்மா, அது அப்ப இப்ப நெருக்கடியா இருக்கு. நெருக்கடி என்ன? ராத்திரியில படுத்தோம்னா தூக்கம் வர மாட்டேங்குது. யாரு ஜெயிப்பா யாரு ஜெயிப்பா யாரு ஜெயிப்பான்னு என்னையா கதை இது? எப்போ பார்த்தாலும் பணம் கொடுத்துட்டா ஓட்டு போட்டேன்னா யாருக்கு போட்டேன் எவருக்கு போட்டேன்னா எப்படி காப்ப? அதுக்கு இல்லம்மா, முன்னாடி பழைய முன்னாடி எல்லாம் வந்து காசை கொடுத்துட்டு பேசாம போயிருவான். ஜெயிக்கும் போது ஓட்டு எண்ணும் போதுதான் தெரியும். இப்ப அப்படி கிடையாது. இப்ப 4 முனை போட்டியா இருக்கு. அது போட்டியா இருந்தா 3 கட்சிக்காரன் வரான். எந்த கட்சிக்காரன் வந்து அல்லன்னா நீ கொடுத்த மாதிரி தான் அவனும் கொடுத்துட்டு போனான். அதுக்கு அவனும் வந்து கேட்பாங்களா யாருக்கு போட்டே? அதாமா, அது முன்னாடி. இப்ப 4 முனை போட்டியா இருக்கு. அதனால தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதி இல்ல. வேட்பாளர் போயிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டியா ஓட்டு போட்டவங்க நீ போய் கேட்டுன்னு வைப்பா. வீடு விட யாராருக்கு காசு கொடுத்தோமோ போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காசு கொடுக்காத போய் கேட்டா அவன் செருப்பை கட்டி அடிப்பான். என்ன போட்டோம் இந்த மாதிரிமா? அதனால பிரச்சனை ஆகி போச்சு. அவர் எழுப்பி எல்லாரும் கேளுங்கிறாரு. ஏன் ஓட்டு போட்டு எத்தனை நாள் ஆகுது? அதுதான்மா சொல்றேன். இப்ப அவருக்கு நிம்மதியா தூக்கம் வரலையாமா? அப்ப என்ன பண்ண சொல்ற? தூக்கம் வரலன்னு சொல்லி எல்லாரும் வீட்டும் போய் கேட்டு வச்சுறாரு. காசு கொடுத்த வீட்டுல எல்லாம் போய் கேக்குறேன். இப்ப நீ 25,000 40,000 கொடுத்தா அவனுக்கே நான் ஒன்னு சொல்ல. நீ என்ன வந்து சும்மா 25,000 கொடுத்துட்டு ஓட்டு போட்டேன்னு பேசாதம்மா. எனக்கு டென்ஷன் ஆகுதுமா. ஒரு அளவுதான். நீ போட்டியா போடல? போட்டேன். யாருக்கு போட்ட? நான் யாருக்கு வேணாலும் போறேன். என்னையா நீ யாருக்கு போட்டேன்னு கேட்ட? புதாளுக்கு தான் போட்டேன். இப்ப என்ன பண்ண போற? காசு எங்கெல்லாம் வாங்கினேன்? காசு யாரு வாங்கினா எனக்கு என்ன? நான் புதாளுக்கு போட்டேன். இது என்னமா அநியாயமா இருக்குது? என்னையா அண்ணையா? என்ன அண்ணையா? அப்ப எனக்கு போடவே இல்ல. நீ? நான் உனக்கு போடவே இல்ல. ஏன் போடல? நான் போடல. காசு வாங்க தெரியல. காசு 1000 பேர் கொடுத்தாங்க. என்ன காசு? 1000 பேருக்கு காசு கொடுத்தாங்கன்னா காசு போட்டுன்னு தான் போடணுமா? அப்புறம் நீ என்ன சொல்லி உனக்கு காசு போடாதுன்னு நான் ஓட்டு? உனக்கு பால்ல எலுமிச்சம்பழத்துல எல்லாத்தையும் சத்தியம் பண்ணேன். அத உன்னுட்டு வாங்கின மாதிரி இன்னொரு ஆளுகிட்டே வாங்கினேன். அவனுக்கும் போடல உனக்கும் போடல. வந்த புது ஆளுக்கு காசு கொடுக்காதவனுக்கு ஓட்ட போட்டேன். இப்ப என்ன அதுக்கு? என்னம்மா இதெல்லாம்? என்னையா ஓட்டுக்கு இவனுக்கு என்னையா? காசு கொடுத்தவனா ஓட்டு போடணுமா? ஏம்மா, அது சொல்லி தானமா நீ சத்தியம் பண்ணி தானமா ஓட்டு போட்ட? 1000 சத்தியம் பண்றேன். என்ன சரி, வந்து அவர் பதில் சொல்லுவா. வர முடியாது. நீ வந்து ஐயாட்ட வந்து சொல்லு. உங்ககிட்ட தான் காசு வாங்கினேன். நான் மாத்தி அந்த ஆளுக்கு போட்டேன் அப்படி சொல்லு. இவ என்ன திட்டு வரப்ப இல்லன்னா காசை கொடுத்துரு. எப்படியா காசு கொடுப்பாங்க? ஓட்டு போட்டு காசு கொடுப்பாங்களா? ஓட்டு தான் எங்களுக்கு போடல. நீ எவனோ ஒருத்தனுக்கு போறதுக்கு நான் எவனுக்கு காசு தரணும்? எவனுக்கு போட்டேன்னா உனக்கு தான் போட்டேன்னா அப்ப நீ ஏத்துக்குவியா? நான் ஏத்துக்கோனே. நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கும் சத்தியம் வாங்குவேன். என்ன போயா? உன்னாட்ட 48 பேர் கவுன்சிலர் நிக்கிறான், தலைவர் நிக்கிறான். சத்தியமணி தான் ஓட்டு போடுவான். இந்த எலெக்ஷனோட ட்ரெண்டிங்கே வந்து சத்தியம் பண்றதாமா. அப்புறம் என்ன உன் வாயால சொன்னீல்ல என்ன பண்ண போற? அப்ப காசு கொடு. காசு கொடுக்க முடியாது. 28,000 காசு கொடு. கொடுக்க முடியாதுயா. என்னையா ஓட்டு போடுறது? காசு கொடுத்தா காசு காட்ட வீடு ஏறின்னு வந்து கேடுத்துக்கா எல்லாம் உனக்கு உதைப்பாங்க. இல்லங்க, இப்ப உதவி போறேன். இப்ப ஆளை வச்சு பாரு. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குவா? எத்தனை போலீஸ்காரன்னு கூட கொடு. என்ன பண்ண? இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குவா? இப்ப குடியா குடு. காசை வாங்கிட்டு எங்கிட்ட காசை வாங்கி ஏமாத்தி பிடிச்சு 1000 பேர்கிட்ட காசு வாங்கினா எவனுக்கு வராதவனுக்கு காசு போட்டோம், ஓட்டு போட்டோம். இப்ப என்ன அதுக்காக இப்ப என் காசு 27,000 போச்சா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இப்ப காசு கொடு. நீ தான் ஓட்டு போட காசு கொடு. காசே கொடுக்க முடியாது. ஓட்டு போட சொன்னா நாங்க ஓட்டு போட்டு வந்துட்டோம். அதத்தான் ஓட்டு போட சொன்னமா. எனக்கு போடல. நீ எங்க தலைவருக்கு போடல. நீ தலைவன் பேர் என்ன சொல்லி இப்ப என்ன ஓட்டுல எழுதி கொடுத்த? என்ன கட்சி தலைவர் பேரை தான் எழுதி கொடுத்தேன். எங்க கொடுத்த? அதான் சின்ன பேர் சொன்னல. என்னையா சின்ன சோறு சொன்ன? அது எப்படி ஓபனா வந்து எப்படி வெளியே சொல்லுவாங்க?
உனக்கு என்ன வேணும் நான் தான் எந்த ஏய், கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் வந்து இதுல போடு பிகில்ல போடு ரெட்டையில போடு சூரியல போட சொல்லிட்டு போறான் நீ என்ன சொல்லி கொடுத்துட்டு போன நான் தலைவருக்கு போடுனேன் நம்ம தலைவருக்கு போடுனேன் தலைவனுக்கு போன தலைவன் என்ன கட்சி தலைவன் அதெல்லாமா உனக்கு சொல்லி இருக்க முடியும் அதே சொல்லித்தான் நான் உனக்கு ஓடு போடணும்னு அவசியமா அப்புறம் எவனுக்கு போட்டு வந்துட்டேன் சொன்னவனுக்கு போட்டு வந்துட்டேன் நானும் தானே சொன்னேன் நம்ம தலைவர் நீ என்ன சொன்ன தலைவன்னா தலையில போடுவாங்க ஓட்ட என்னையா எல்லாம் அர்த்தம் இல்லாத பேசி கிடக்குற அம்மா தலைவலியா இருக்குமா உன்னோட பெரிய தலைவலி தலைவலியா இருக்குமா பணம் கொடுத்துட்டு காசு யோ நீ அடி வாங்கி வர்ற கட்டையில அடுத்து அடிச்சு வச்சுக்கோ இல்ல நீ உத வாங்கி போக போற நீ வந்து அடிக்கிற நீ உதவாங்க போற இல்ல நான் உதவாங்க போறேன் நீ வாங்கி போக போற தலைவன் சொன்னா தலைவனுக்கு யோ யாருன்னா போய் ஓட்டு போட்டவங்களை போய் கேட்டு பாரு தலைவனுக்கு போடுனா என்னையா கட்சியாமா தலைவன் எந்த கட்சி நம்ம கட்சி தான் அது தலைவர் கட்சி யோ போய உன்னாடி உனக்கு தெரியாதா எது மிசால்டான கட்சி எது பெரிய கட்சின்னு உனக்கு தெரியாதா உனக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி எதுவும் தெரியாது உனக்கு யாரு பிகிலா பிகில் இல்லம்மா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆள பெரிய கட்சியா இருக்க யோ பெரிய பரம்பரையா நாங்களாம் வாழ்ந்தவங்கம்மா உனக்கு என்ன காக வலுப்பு வந்துச்சையா காக்கா வலுப்பா பெரிய வலுப்புன்னா என்ன கட்சி ஒரே ஆட்ட ஆட்ட இப்படி வாயில விட்டானா பின்னாடி தலைக்கு வந்து எட்டி பாக்க ஆமா ஆமா நீ அப்படியே கொம்பு நீ கொம்பு தூக்கின்னு வந்தா பாத்தியில அவ்வளவு பெரிய கம்பா இருக்குல்ல பயந்துக்குன்னு கை கட்டுன்னு சொல்லுவாங்க போயா வெளியே பாரு அற நீ வந்து நீ பொம்பளை ரவுடி மாதிரி பேசுற நான் ரவுடிக்கெல்லாம் ரவுடி யாரு ரவுடின்னு சொன்னா காலகையெல்லாம் எடுப்போம் அழுக்கா காலகையெல்லாம் எடுப்போம் எங்க எடுத்துதான் பாருவேன் ஏ சும்மா நல்லா பேச சரி காசை கொடு உன்கிட்ட வளவளம் பேச மாட்டேன் யாருக்கிட்டயா சரி நீங்க வாங்கின காசை கொடுப்பா நான் கிளம்புறேன்